இந்த மாதிரி விஷயங்கள்ல ரைட். இப்போ வந்து மாந்திரிகம் ஓகே, நீங்க சொல்றது பில்லி சூனி ஏவல் வச்சு ஒருத்தர் பண்ண முடியாது அப்படின்றீங்க. அது மாதிரி சோதிடம் கட்டங்களை வச்சு மட்டுமே கணிச்சு ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இது பிளாக் மேஜிக்குள்ள வந்துருது. ரைட், ஓகேங்களா? இது 18 சித்தர்கள் சொல்லி கொடுத்தது. ஆமா ஆனா இப்ப இதுக்கு மறுப்பாளரா பேசுறீங்க அப்படி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி. ஆமா இப்ப தியானம் பண்ணி ஒரு நோயை குணப்படுத்தலாம் ஒயிட் மேஜிக்ல. யோகா பண்ணி ஒரு நோயை குணப்படுத்தலாம். இது நிரூபிக்க இல்ல சொல்லி முடிச்சிருக்கு. இதை நிரூபிக்க முடிச்சிருக்கு. யோகா பண்ணி ஒரு விஷயத்த பண்ண முடியும், தியான நிலையில பண்ண முடியும், மூச்சு பயிற்சி, வாசி யோகம், குண்டலினி, இந்த மாதிரி விஷயங்கள் தன்னை வந்து சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பண்ணி காமிக்கிறாங்க. சரிதானே? பத்மாசனமா இருக்கட்டும், யோகாசனமா இருக்கட்டும், தியான நிலையா இருக்கட்டும், மூச்சு பயிற்சியா இருக்கட்டும், இன்னும் எதுவா இருந்தாலும். ஆமா, இப்ப தன்னுடைய உடம்புக்குள்ளேயே வெள்ள அணுக்கள்னு ஒண்ணு இருக்கு. அதாவது கெட்ட அணுக்கள் வந்து இதை எதிர்த்து போராட, இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. இறைவனால படைக்கப்பட்டுதான் அனுப்பப்பட்டிருக்கு. இங்க வந்து புதுசா இவங்க ஒண்ணு வெள்ள அணுக்களை வாங்கி வச்சுக்கல. சரிங்களா? இந்த தியானம், இந்த மூச்சு பயிற்சி, இந்த யோகா, இந்த பத்மாசனம், இன்னும் வேற வேற விஷயங்களும் 18 சித்தர்கள் சொல்லி கொடுத்ததான தவிர விஞ்ஞானத்தால கண்டுபிடிக்கப்பட்டதா இல்ல. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.